Hi students, 11th Maths exercise 1.4 question number 3. Graph the functions f of x equal to x cube and g of x equal to cube root of x on the same coordinate plan. Find the f composite and graph it on the plan as well. Explain your results. ஒரே தளத்தில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம சார்புகளை வரைபடமாக்க மேலும் f composite g ஐ கணித்து அதே தளத்தில் வரைபடமாக்க. ஓகே, இது ரெண்டும் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு கிராஃப் போட சொல்கிறோம். தென் அது முடிவுகளை ஆய்வு செய்யன்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் f composite g ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ f composite of g வந்து எக்ஸ் வழியை போடும்போது என்னன்னா f composite g of x நம்ம எழுதும். g of xங்கிறது ஒரு இன்னர் ஃபங்க்ஷன். எதுக்குள்ளே இன்னர் ஆகுது அப்படின்னா f of xக்குள்ளே நம்ம இன்னர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ g of x ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். அது எப்படி எழுதலாம்? x power 1/3 நம்ம எழுதலாம். ஓகே, அப்போ g of xக்குள்ள x power 1/3. இப்போ இந்த x power 1/3 எஃப்ங்கிற சார்பில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதுனா எக்ஸுக்கு பதிலாக x power 1/3. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல x power 1/3 போட்டோம்னா என்ன இருக்குன்னா பவரில் கியூப் இருக்குது. அப்போ x power 1/3 ஹோல் பவர் 3. அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன ஆயிரு? இது மல்டிபிகேஷன் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/3 × 3 அப்போ 3 கட்டாய் 1 கிடைக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதே போல் ஜி காம்போசிட் எஃப் எக்ஸ் வழியை போடும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகே, இது இப்போ ஜி ஆஃப் ஜிக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு இன்னர் ஃபங்க்ஷன். இப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் கியூப். ஓகே, எக்ஸ் கியூப். ஓகே, இதை வந்து ஜிக்குள்ளே ஜியில் ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கியூப்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன வருங்க? எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். இங்கே வந்து கியூப் ரூட் இந்த அடுத்த எழுதல கியூப் ரூட்டை நம்ம ஆல்ரெடி இந்த சம்பளம் எப்படி எழுதணும் இல்லையா? x power 1/3 எழுதுவோம். அதே போல் இது x power 3 ஹோல் பவர் 1/3 நம்ம எழுதுவோம். அப்போ அது சேம் ப்ராசஸ் நமக்கு 1/3 × 3 என்ன ஆயிரு? ரெண்டுமே வந்து கட் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஜி காம்போசிட் எஃப்ம் அதே தான் கிடைக்குது. அதே போல் எஃப் காம்போசிட் ஜியும் வந்து ரெண்டு என்னது ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா பைஜெக்ஷன் சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டும் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது இஸ் பைஜெக்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் டு ஈச் அதர். ஒன்றுக்கொன்று நேர்மாறு இருபுற சார்புங்கிறதுனால ஒன்றுக்கொன்று நேர்மாறுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒன்றுக்கொன்று நேர்மாறுன்னு சொல்லிச்சுன்னா இதனோட சார்புகள் நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம கிராப் போட்டுடலாம். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு சார்பு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு y equal to x cube. ஓகே, தென் வந்து இன்வர்ஸ் சார்பு என்னன்னா y equal to cube root of x. ஓகே, இதுக்கு வந்து இது இன்வர்ஸ்ன்னு சொல்லிடலாம். இதை நம்ம சார்பு எடுத்தால் இதுக்கு இன்வர்ஸ் இதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ இது சார்பாக நம்ம y equal to x cube ஆல்ரெடி நிறைய சம்பளம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். தென் எக்ஸ் கியூப்னுடைய டயக்ராம் ட்ராப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ட்ராப் பண்ண முன்னாடி இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஒரு y equal to xங்கிற லைனை பொறுத்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, y equal to xங்கிற லைனை பொறுத்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அபவுட் த ரெஃப்ளெக்ஷன் அபவுட் த y equal to x என்ற லைன் y equal to x என்ற கோட்டினை பொறுத்து பிரதிபலிப்பு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிராப் வரைகிறோம். ஓகே, y equal to x கியூப்னுடைய கிராப்பு. ஸோ அடுத்தது இது ரெஃப்ளெக்ட் y equal to xங்கிற லைனை பொறுத்துங்கிறனால அந்த y equal to xங்கிற லைனையும் வரைகிறோம். ஓகே, y equal to xங்கிற லைன். இப்போ இதை பொறுத்து அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, இந்த வளைவு எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகி இப்படி வரும். ஓகே, அதே போல் இந்த ப்ளூ கலர் இருக்கிற கவ் வந்து இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகி இப்படி வரும். அப்போ நமக்கு தேவையான இன்வர்ஸ் சார்புடைய டயக்ராம் வேணால் இப்படி தான் கிடைக்கும். ஓகே, இந்த ரெட் கலர் இருக்கிறது நமக்கு தேவையான எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, அதாவது ஜி ஆஃப் எக்ஸனுடைய கிராஃப் ரெட் கலரில் இருக்கிறது. எஃப் ஆஃப் எக்ஸனுடைய கிராஃப் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது. இது வந்து எதை பொறுத்து ரெஃப்ளெக்ட் ஆகுது ஒன்று கொண்டு அப்படின்னா y equal to xங்கிற லைனை பொறுத்து. தேங்க்யூ.